ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தங்களுடைய மாணவர்கள்ட்ட ஹதீஸை பத்தி போதிக்கிற நேரத்துல ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இன்னர் ரஜுல லா யுஸல்லி 60 சனத்தன் லா துக்பலு மின்ஹு ஸலாத்து. ஒரு மனிதர் 60 வருடமாக தொழுது கொண்டிருக்கிறார், ஆனால் அவருடைய ஒரு தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 60 வருஷமா தொழுகிறாரு, ஆனா ஒரு தொழுகை கூட கபூல் ஆகலைன்னாங்க. மாணவர்கள் கேட்டாங்க, எப்படி சொல்றீங்க? அவங்க சொன்னாங்க, லா யுத்திம்மு ருக்குஆஹா வலா சுஜூதஹா வலா ஹுஷூஅஹா. அவர் சரியா ருக்கு செய்யல, சரியா சஜிதா செய்யல, உள்ளச்சத்தோடு அவர் தொழல, பிறகு எப்படி அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும்? நாம 5 நேரம் தொழுதுட்டோம், நம்ம தொழுகை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தொழுகையில நம்ம அறியாமல் சில குறைபாடுகள் ஏற்பட்டிருக்குமானால் அதை சரி செய்யாத வரைக்கும் தொழுகை முழுமையாக கபூலாகாமல் போய்விடும். எனவே நம்முடைய கடமை என்னன்னு சொன்னா, தொழுகை அந்த இஸ்லாத்தினுடைய பிரதானமான அமலாக இருக்கக்கூடிய தொழுகை இருக்குது, அது 100க்கு 100 முடியாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த தொழுகையினுடைய சட்டங்களை தெரிந்து அதை நாம் பேணி தொழ வேண்டும். இதுவரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோமோ, என்ன செய்யறோமோ அதை தொடர்ந்து செய்வதோடு அதில் ஏதாவது தவறு இருக்குமானால் அதை திருத்திக் கொண்டு முறையாக தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுக்குண்டான முன் தயாரிப்புகள், தொழுகைக்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது, தொழுகையை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, தொழுகைக்கு பின்னால் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இந்த 3 தயாரிப்புகளும் முழுமையாக இருந்தால்தான் அந்த தொழுகை முழுமை பெறும். முன் தயாரிப்பு என்னன்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே ஒளி செஞ்சுட்டு வரணும். பள்ளிவாசல ஒளி செய்யறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட நன்மை அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் வாய்ப்பு இருந்தால், கட்டாயம் அல்ல, வாய்ப்பு இருந்தால் தங்களுடைய வீட்டில் தங்களுடைய இருப்பிடத்திலே ஒளி செய்து விட்டு வர வேண்டும். அப்படி வரும்போது ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது, நன்மைகள் எழுதப்படுது, அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. வரக்கூடிய நேரத்தில் பார்வைகளை தாழ்த்தி கொண்டு வர வேண்டும். பார்க்கக்கூடாத இடங்களில் பார்க்காமல் பார்வையை தாழ்த்தி கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும். அதே போல ஒளி செய்யக்கூடிய நேரத்தில் உலக விஷயங்களை பேசாமல் இருக்க வேண்டும். வீட்டில் நீங்க ஒளி செஞ்சாலும் சரி, பள்ளிவாசல்ல வந்து ஒளி செஞ்சாலும் சரி, உலக விஷயங்களை பேசாம ஒளி செய்யணும். அதனால என்ன ஆகும்னா, அடுத்து தொழக்கூடிய தொழுகையில அதனுடைய அசராத்து உண்டாகும், அதனுடைய பாதிப்பு உண்டாகும். ஒளி செய்யும் போது மார்க்க விஷயங்கள் பேசலாம், ஆனா உலக விஷயங்களை பேசக்கூடாது. அதே மாதிரி பள்ளிக்குள்ள வரும்போது நிதானமாக கண்ணியமாக நடந்து வர வேண்டும், வேகமாக ஓடி வரக்கூடாது. ஒளி செஞ்சிட்டு இருக்கிறாரு, இங்க இமாம் சாப் ருக்குக்கு போயிட்டாங்க, உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில பள்ளிகளில் பார்க்கிறோம், நம்ம பள்ளியில் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேகமா ஓடி வருவாங்க, அந்த ருக்குவை போய் பிடிச்சிடணும், அப்பதான் அந்த ரக்காத்து கிடைக்கும், இல்லாட்டி எந்திரிச்சு தொழுகிற மாதிரி ஆயிரும்னு சொல்லி வேகமா ஓடி வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க, இதா சமயத்துமுல் இகாமத்த ஃபம்சு இலஸ்ஸலா. இகாமத்து நீங்க கேட்டீங்கன்னா தொழுகைக்கு நீங்க வேகமா வந்து வராதீங்க. வலைக்கும் பி சக்கீனத்தி வல் வகார் வலா துஸ்ரிஹு. நிதானமாக கண்ணியத்தோடு வாங்க, ஓடி வராதீங்கன்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இகாமத் சொல்றாங்க, ஆனா இகாமத்துல நம்ம ஓடி வரதில்லை, ருக்குல தான் ஓடி வரோம். அதனால நான் அந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றேன். அதாவது நிதானமா பள்ளிக்குள்ள வரணும், வந்து இமாம எந்த நிலையில நம்ம பெற்றுக்கொள்றோமோ அந்த நிலையில நம்ம சேர்ந்துடணும். சேர்ந்துட்டு இமாம் சலாம் கொடுத்த பின்னாடி நம்ம எந்திரிச்சு விடுபட்டதை நம்ம தொழுவணும். சில பேர் வந்து இமாம் வந்து ருக்குக்காக வேண்டி வேகமா வருவாங்க, ஆனா வர்றதுக்குள்ள இமாம் ருக்குல இருந்து எந்திரிச்சிட்டாரு, அப்ப ருக்குல போய் சேர முடியாதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்படியே வந்து நின்றுட்டே இருப்பாங்க. இமாம் முதல் சஜிதாக்கு போய் ஜல்சால இருந்துட்டு அடுத்த சஜிதாக்கு போயிட்டு அப்புறம் எந்திரிச்சு நிற்கும் போது தான் வந்து தக்பீர் கட்டுவாங்க. அது வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க. அது நல்ல முறை அல்ல. உள்ள வந்துட்டோம், தொழுகைக்காக வந்துட்டோம், அந்த ரக்காத்து நமக்கு கிடைக்காவிட்டாலும் அந்த 2 சஜிதாவுடைய நன்மை நமக்கு கிடைக்குமா இல்லையா? அதையே நம்ம இழக்கணும். ஒரே ஒரு சஜிதா அல்லாஹ்க்காக செய்யற பாக்கியம் கிடைக்கிறது உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது. சஜிதாவை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். அப்ப 2 சஜிதா நமக்கு கூடுதலா அதனுடைய நன்மை கிடைக்கும் போது நம்ம லேசான முறையில் அந்த சஜிதாவை செய்ய முடிஞ்சோம், இமாம் எந்திரிச்ச பின்னாடி சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் நிக்கணும்? ருக்கு கிடைக்கல பரவாயில்ல, உடனே நம்ம தக்பீர் கட்டி சஜிதாக்கு போயிடணும். ஒரு சஜிதா கிடைச்சாலும் சரி, 2 சஜிதா கிடைச்சாலும் சரி, அதோட சேர்ந்துட்டு அப்புறம் நம்ம விடுபட்டதை எழுந்து நாம் தொழ வேண்டும்.
அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது ஏத்திகாஃபுடைய நியத்து வைக்கணும். துவா ஓதணும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் சொல்லி வலது கால உள்ள வச்சு அல்லாஹும் மப்தஹலி அபுவாப ரஹமத்திக்குங்கிற அந்த துவாவை ஓதிட்டு பள்ளிவாசலுக்குள்ள நுழையணும். நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம், அவங்க அந்த சிந்தனையே வர்றதில்ல. பள்ளிக்குள்ள நுழையிறதும் வீட்டுக்குள்ள நுழையிறது கடைக்குள்ள நுழையிறது எல்லாம் ஒரே மாதிரி நினைச்சிருக்காங்க. ஒளி செஞ்சுட்டு வர்றாங்க, எந்த கால் முன்னாடி வருதோ அந்த காலை வச்சு பள்ளிக்குள்ள போயிடுறாங்க. அந்த இடத்துல நின்று நிதானிச்சு நம்ம வலது காலை முன் வச்சு போறோங்கிற கவனத்துல யாரும் போறதில்லை. பெரும்பாலும் அப்படி பல பள்ளிகளை பார்த்துருக்கேன். நம்ம பள்ளிகள்லாம் அப்படித்தான் வருவாங்கன்னு சொல்லலாம். வலது காலை வச்சுதான் நீங்க வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த எல்லை இருக்கு பாத்தீங்களா, உள்பள்ளியினுடைய எல்லை, அங்க பிரச்சனை இல்லை. இந்த உள்பள்ளிக்குள்ள நீங்க நுழையும் போது என்ன செய்யணுங்க, வலது காலை முன் வச்சு ஸலவாத்தை ஓதிட்டு அந்த துவாவை ஓதிட்டு ஏத்திகாஃபுடைய நியத்து வைக்கணும். நவைத்துல் ஏத்திகாஃப மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, அல்லது தமிழ்ல சொல்லலாம், இந்த பள்ளியில இருக்கிற வரைக்கும் நான் ஏத்திகாஃபை நியத்து செய்கிறேன். அப்ப நம்ம திரும்ப நான் தொழுதுட்டு போற வரைக்கும் நமக்கு ஏத்திகாஃபுடைய நன்மை கிடைச்சிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு ஈஸியான அமல், மனசுல நியத்து வைக்கிறது, அதையே நம்ம விடணும். அதனால ஏத்திகாஃபுடைய நியத்தை நம்ம வைக்கணும். இப்ப நம்ம மகரிப் தொழுகைக்கு வரும்போது ஏத்திகாஃபுடைய நியத்தை வச்சுட்டு வந்திருந்தோம்னு சொன்னா இஷா தொழுதுதான் நம்ம வெளியே போக போறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஏத்திகாஃப்ல இருந்த நன்மை நமக்கு கிடைக்குது. இலவசமா அல்லாஹ் தஆலா ஏராளமான நன்மைகளை கொடுக்கும் போது கொஞ்சம் கவனம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம சேகரிச்சுக்கலாம். கவனம் இல்லாததுனால பல நன்மைகளை நம்ம இழந்துடுறோம்.